விருஷபத்வஜாய வித்மகே க்ருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதியாத். குரு குரு அப்படின்னாவே தனம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மிக முக்கிய பங்கு வந்து குருனாவே காசு, பணம். அதாவது சிறிய பணம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரன், பெரும் பணம் அப்படிங்கிறது சுட்டி காமிக்கிறது குரு. அதனாலதான் குருவும் தனமும் குருவும் தனமும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவோட காரகத்துவங்களில் உயிர் காரகத்துவம் அப்படின்னு பார்த்தா குழந்தை, ஆசான், இவங்கெல்லாம் உயிர் காரகத்துவத்தில் வராங்க. குரு அதிபதி அப்படின்னு பார்த்தா தங்கம் அதிபதி, ஞானத்துக்கு அதிபதி, புத்தி, புத்தி அப்படிங்கிறது புதன், ஞானம் அப்படிங்கிறது குருவும் வரும். அதற்கு அப்பாற்பட்ட ஞானம், பெருஞானத்துக்கு அதிபதி வந்து கேது, பெரிய ஞானம் அப்படிங்கிறதுக்கு அதிபதி வந்து கேது. குரு அப்படின்ன உடனே எல்லாருக்கும் ஒரு ஞாபகத்துக்கு வர்றது வந்து குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது குருவோட பார்வையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று. ஆமாங்க, குரு பார்த்தாதான் எல்லாம் வந்து கொஸ்டின் வைக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குருபலன் வந்துருச்சா பாருங்க, எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சா பாருங்க. அவங்க எந்த விஷயத்த கேட்குறாங்களோ அது கூட வந்து கோச்சார குரு தொடர்புல இருந்தாதான் அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு நடக்கும். அப்ப என்னென்ன விஷயத்த வந்து குரு வந்து காரகத்துவமா வச்சிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அந்தந்த விஷயத்துக்கு வந்து பதில் கொடுக்க முடியும். அதுல என்னென்ன காரகத்துவம் இருக்கு அப்படின்னு பார்த்தாவே குருன்னா மந்திரி. ஏன்னா அந்த காலத்துல அரசவையில வந்து மந்திரிகள் வந்து இருந்தவங்க எல்லாருமே குரு. ஏன்னா எல்லாருமே புத்திசாலிகளாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால அந்த புத்திசாலித்தனத்துக்கான ஒரு அங்கமாக தான் குரு இருக்கிறதுனால எல்லாமே மந்திரி அப்படிங்கிறத சொல்கிறோம். ஹேமந்த ருதுக்கு இவர் வந்து வலு, பகல்ல வந்து வலு, பூன்னு எடுத்தா முல்லை புஷ்பம், சமித்தின்னு எடுத்தா அரசு. இப்போ பிள்ளை இல்லாதவங்கெல்லாம் வந்து கேட்பாங்க, அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் சுத்துங்கன்னுவாங்க பிள்ளை இல்லாதவங்களுக்கு. அது ஏன் அரச மரம் வருதுன்னா, குருவோட மரம் வந்து அரசு, அரச மரம். வேப்ப மரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உரியது, சனியோட காரத்துவம் கொண்டது, கர்மா. அப்போ அது ரெண்டையும் சுத்தணும் அப்படிங்கிறது வந்து குழந்தை பிறப்புக்கு வந்து ஒரு சொல்லப்பட்ட பரிகாரம். அது ஏன்னா இதுதான் காரணம். அதே போல பார்த்தீங்கன்னா, அந்த விடியற்காலை நேரத்துல இந்த 2 மரங்கள் வந்து ஆக்ஸிஜன் வந்து அதிகமா குடுக்கும். அதுவும் இல்லாம அதுலேருந்து வர காற்று வந்து ஒரு பெண்மணியோட கர்ப்பத்த கோசத்துக்கு வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து குருவுக்கு இருக்கு. பெண்மணியோட கர்ப்ப கோஷம் அப்படிங்கிறது வந்து குருவோட கண்ட்ரோல். குழந்தை இல்லையா? அந்த குருவோட இதுல வந்துரும். அதுக்காக தான் அரசு வேம்புங்க சுத்தி வாங்க அப்படின்னு சொல்றது. திசைக்கு வந்து வடக்கு, ஆலங்குடி, இந்திரன் வந்து கிரகமா சொல்லப்படுது. மஞ்சள், பசுக்களுக்கு அதிபதியும் இவர்தான், குரு அப்படிங்கிறது சொல்லலாம். மந்திர உபதேசம், ஞானம், இது எல்லாமே வந்து கொடுக்கக்கூடியவர் வந்து குரு தான். ஏன்னா 9ஆம் வீடு, காலபுருஷ தத்துவத்துல 9ஆம் வீடு குருவுக்கு சேர்ந்தது. அப்ப மந்திர உபதேசம், ஞானம், அறிவு எல்லாத்துக்குமே 5ஆம் வீடான சிம்மம் வந்தாலும் 9ஆம் வீடும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். தீர்த்த யாத்திரை, உயர்ந்த அந்தஸ்து, தானம், தர்மம், தேக சௌக்கியம், நல்ல புத்தி, பணம், இது எல்லாமே வந்து குருவோட காரகத்துவம் தான். அப்புறம் குருவோட காரகத்துவத்துல வீரம், கீர்த்தி, தர்க்கம், ஜோதிடம், மகன், பேரன், செரிமான கோளாறுகள், யானை, வேதாந்தம், முப்பாட்டன், முன்னோர்கள், மாளிகை, கோமேதகம், மூத்த சகோதரம், தாத்தா, இந்திரன், ஸ்ரதிருது, கோபமும் வெறுப்பும் தரும் செயல், ரத்தினக்கற்கள், வியாபாரி, உடல் ஆரோக்கியம், அதிசய மாளிகை, ராஜ சன்மானம், தெய்வம், தவம், தர்மம், கொடை, பரோபகாரம், நடுநிலைமை, வடக்கு நோக்கிய முகம், வட்ட வடிவம், மஞ்சள் நிறம், தேசாந்திரம், வடக்கு, உயிர் நண்பர்கள், ஊஞ்சல் ஆடுதல், யானையேற்றம், நாவன்மை, மூளை, பழைய ஆடை, புது மனையால் மகிழ்ச்சி, முதுமை, முதியவர், மந்திரம், புனித நீர், புண்ணிய ஸ்தலம், சொர்க்கம், ஞானி, அறிவுத்திறமை, காவியம், இலக்கியம், கோபுரம்,
கவர்தல், ராசிகளை கவர்தல். சிம்மாசனம், பூனைக்கண், பழரசம், நிலம், சுபம், சாத்விகம், சுக துக்கங்கள், இரக்க சிந்தை, தங்கம், அலங்காரம், தந்திரம், வாயு, கபம், புஷ்பராகம், புனித நூல்கள், சிவ வழிபாடு, மதம் மற்றும் நீதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கட்டுப்படுத்துதல், பல்லக்கில் பயணம். பல்லக்கு அப்படிங்கிறது இந்த காலத்தில் பல்லக்கு வராது, கார் பயணம். இதெல்லாம் வந்து குருவோட காரகத்துவங்களாக இருக்குது. காரகத்துவங்களில் அதுக்கப்புறம் இப்போ குழந்தை இருக்கா இல்லையாங்கிறதுக்கு வேப்பம் இது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் குருவோட காரகத்துவங்களில் நாம் என்ன இன்னும் நல்லா பார்க்கணுன்னா, உங்களுக்கு வந்து முன் ஜென்ம கர்மாவை சொல்லக்கூடியது வந்து குரு. இந்த ஜென்ம கர்மாவை சொல்லக்கூடியவர் வந்து சனி. அதே போல் குரு வந்து 11ஆம் வீட்டுடையோ 11ஆம் வீட்டு கூடயோ சம்மந்தப்படும் போது மூத்த சகோதரர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். குரு திசை வருது அப்படின்னாவே மூத்த சகோதரர்களுக்கு ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டும். அப்போ என்னுடைய அண்ணன் அக்கா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் 11ஆம் இடம் காரகம் குரு. ஏன்னா அதை பார்த்து தான் நம்ம வந்து பலன் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். புத்திர காரகம் அப்படின்னாலும் ஒருத்தருக்கு 5ஆம் வீடு 5ஆம் இது அதிபதி அப்படின்னாலும் குருவும் நல்லா இருக்கணும். அப்போ தான் குழந்தை கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த வந்து நாம் சொல்ல முடியும். 2வது பருத்த திரேகம் அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம். இந்த பருத்த திரேகம் அப்படிங்கிறது வந்து குரு வந்து எந்த காரகத்தோட உறவுகளோட சம்மந்தப்பட்டாலும் சரி, நம்ம லக்னத்து கூடயும் இல்லை தசாநாதன் கூடயும் சம்மந்தப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து உடல் வந்து குண்டாக தான் இருப்பாங்க. அதுதான் பருத்த திரேகம்னு அப்படின்னு சொல்கிறது. அவங்க சாப்பாடே பார்த்திங்கன்னா ஒரு 2 இட்லி சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. ஆனால் உடல் வந்து குண்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ எல்லாருமே ஜென்ரலாக நம்ம தளத்தில் கேட்குறது என்னன்னா, ஒரு வரன் பார்க்கும்போது ஒரு பையன் வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கணும்னு பொன் வீட்டில் கேட்குறதும், பொன் வீட்டில் வந்து பையன் வீட்டில் வந்து பெண்ணு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னுவாங்க. அதாவது அவங்கவுங்க விதியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்கவுங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். 7ஆம் அதிபதி வந்து குருவோட சம்மந்தப்பட்டுட்டார்னா, அது ஆண் ஜாதகமாகட்டும் பெண் ஜாதகமாகட்டும், இல்லை அப்போ நடக்கிற தசாநாதன் வந்து குருவோட சம்மந்தப்பட்டாலும் சரி, 7ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதிக்கு கால் கொடுத்தவனோ குருவோட சம்மந்தப்பட்டுட்டாருனாவே அவங்களுக்கு வந்து ஒரு உடல் பருத்த எதிர்பாலின இனத்தவர் தான் வந்து அமைவாங்க. ஆணாக இருந்தால் பொண்ணும் பொண்ணாக இருந்தால் ஆணும் அமைவாங்க. அதனாலேயே நிறைய வந்து திருமணங்கள் வந்து தடை செய்யப்பட்டு வருது இப்போ இந்த காலத்தில். அதை தோற்றத்தை வச்சு அவங்க மதிப்பிடுறது அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குது. அப்போ புதனோட சம்மந்தப்படும் போது தான் அந்த ஒல்லியான தேகம் வந்து கிடைக்கும். குருவோட சம்மந்தப்படும் போது அந்த பருத்த தேகம் தான் கிடைக்கும். இப்போ சனியோட சம்மந்தப்படும் போது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வயசானவங்க அதில் தான் ஆப்போசிட் ஸ்பௌஸ் இருப்பாங்க. அதுக்காக தான் ஒரு வயசு வந்து ஒரு 5 வயசு 6 வயசு வித்தியாசத்தில் எடுங்கன்னு சொல்கிறது. அப்போ நிர்ணயம் பண்ணுறதுங்கிறது ஒருத்தருடைய அவங்கவுங்களோட ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ணுது. அதை வச்சு அதனோட நோக்கத்தில் போனீங்கன்னா இந்த திருமணம் வந்து லேட் ஆகுது, நிற்கிது, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள்லாம் வராது. அதனால அவங்கவுங்களோட சுய ஜாதகத்தில் வச்சு குரு எப்படி இருக்காரு என்ன இருக்காருங்கிறத வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு வழிகாட்டும் போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய நற்காரியங்கள் எல்லாமே அந்தந்த வயசில் நடைபெறும் அப்படிங்கிறத இதன் மூலிமா ஒரு முக்கிய தகவலாக வந்து எல்லாருக்கும் சொல்கிறோம். வாழ்க வளமுடன். கிருத்திகா. ஃபோன் நம்பர் 8122284840.